30 செகண்ட்ஸ் வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஒரு ஏபியில் வந்து ஒரு அர்ப்பணிக ப்ராக்ரஷன் இருக்குது. அதில் வந்து அந்த 6th டேர்ம்லையும் 8th டேர்மோட ரேஷியோ வந்து 7:9. அதே மாதிரி 9th டேர்மோட ரேஷியோவும் 13th டேர்மோட ரேஷியோவும் கேட்டிருக்காங்க. இங்கே 2 ரேஷியோ கொடுத்துட்டு வேல்யூ கொடுத்துட்டு அதே மாதிரி இங்கேயும் கேட்டிருக்காங்க. அவனுக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணணும்னா இதை வந்து குறைச்சிக்கிட்டே வந்து நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணி அதை தூக்கி போட்டால் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். இப்போ வந்து இதை நம்ம ஃப்ராக்ஷன் எழுதுனால ரேஷியோவை இந்த கொஸ்டின் நம்ம எப்படி எழுதுறோம்னா A6/A8 is equal to 7/9 இந்த மாதிரி போட்டுக்கலாம். A6/A8 வந்து 7/9 போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா இதை வந்து விரிச்சு எழுதணும். 6th டேர்ம் என்னன்னா nth டேர்ம் an is equal to, அதாவது a என்ன nth டேர்ம் a plus n minus 1 into d. அதாவது ஒரு ப்ராக்ரஷன் அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன்ல nth டேர்ம்ங்கிறது a plus n minus 1d. நீங்க 6th டேர்ம் கொடுத்துட்டாங்களா, அப்போ வந்து 6ங்கிற nங்கிற இடத்துல 6 போடணும். அப்போ a6 என்னவா இருக்கும்? a plus 6 minus 1d போட்டுக்கலாமா? அடுத்து கீழே இருக்க a8க்கு என்ன பண்ணணும்? அதே மாதிரி nங்கிற இடத்துல 8 போடணும், அவ்வளவுதான். அப்போ a plus 8 minus 1d போட்டாச்சா? இந்த 7/9 என்ன பண்ணலாம், அதை அப்படியே எழுதிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா இதை எழுதி குறைக்கலாம்ல. 6 minus 1 5, 8 minus 1 வந்து 7. அப்போ என்ன எழுதிக்கலாம்னா a plus 5d by a plus 7d is equal to 7/9 இப்படி போட்டு இப்போ என்ன பண்ணணும்னா அடுத்த ஸ்டெப் வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண தெரியும்ல, அதனால என்ன பண்ணணும்னா இந்த 9 எடுத்து இதுக்கு மல்டிப்ளை பண்ணணும், 7 எடுத்து இதுக்கு மல்டிப்ளை பண்ணணும், ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும் எப்பயுமே. அப்போ என்ன பண்ணணும்னா 9 எடுத்து இது மல்டிப்ளை பண்ணணும்னா 9 into a plus 5d is equal to 7 into a plus 7d. இந்த மாதிரி கிடச்சிடும் நமக்கு. இந்த மாதிரி கிடச்ச உடனே நம்ம வந்து இதை எடுத்து இந்த 9 எடுத்து இதுக்குள்ள மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா 9 into a என்னது? 9 into a வந்து 9a போட்டுக்கலாம். அடுத்து வந்து 9 5s are 45, d வந்து அப்படியே போட்டுக்கலாம். 45 d is equal to 7 into a என்னது? 7a. 7 7s are 49, d அப்படியே போட்டுக்கலாம். இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருச்சா? இப்போ என்ன பண்ணணும்னா ஏல ஒரு பக்கம் கொண்டு வரும், டில இன்னொரு பக்கம் கொண்டு போயிடும். இப்போ இந்த பக்கம் வந்துட்டா இதோட கண்டினியூஷன் தான் இங்கே கொடுத்துருக்கேன். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா ஏ இந்த பக்கம் கொண்டு வரும், இந்த 7a இந்த பக்கம் கொண்டு வந்து நான் இது -7a ஆயிடும். நான் அதை மட்டும் எழுதிக்கலாம் 9a minus 7a. இப்போ இங்கே 49d இருக்கும்ல, அதை அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இங்க இருக்கிற பிளஸ் 45d அந்த பக்கம் போனால் -45d ஆயிடும். இந்த ஸ்டெப் உங்களுக்கு கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து 7 இந்த பக்கம் கொண்டு போயிடும், மைனஸ் ஆயிரும். இந்த 45d அந்த பக்கம் கொண்டு போயிடும், மறுபடியும் மைனஸ் ஆயிரும். இப்போ வந்து நம்ம கழிக்கலாம். 9ல 7 போச்சுன்னா 2, a வந்து அப்படியே போட்டுக்கலாம். 49ல 45 போச்சுன்னா 4, d வந்து அப்படியே போட்டுக்கலாம். நமக்கு இந்த மாதிரி கிடைச்சிடும். 2a is equal to 4d கிடைக்கும். இந்த பக்கம் நம்ம ரெண்டு இடத்தையுமே 2 டேபிளால கேன்சல் பண்ணா a is equal to 2d கிடைக்கும். இதை வச்சு என்னடா பண்றதுன்னா இதுக்கப்புறம் தான் வேலையே இருக்கு. இதுல நம்ம இதை போட்டு பார்த்தோம்னா வந்து நமக்கு ரேஷியோ கிடைச்சிடும். அப்ப என்ன எழுதிக்கலாம்னா a9/a13. நம்ம இந்த மாதிரி இருந்தால் எதுவும் பண்ண முடியாது. நமக்கு இந்த மாதிரி கொண்டு வந்தோம்ல a plus 6 minus இந்த மாதிரி கொண்டு வந்தாதான் வந்து நம்ம போட முடியும். அப்ப என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து a9க்கு என்ன இருக்கு? a into 9, a plus 9 minus 1d, a plus 9 minus 1d. கீழே 13th டேர்ம் தானே கேட்டிருக்காங்க. அப்போ a plus 13 minus 1d இப்படி கொடுத்துட்டாங்களா? இப்போ சப்ட்ராக்ட் பண்ணலாமா? அப்போ is equal to போட்டு a அப்படியே போட்டுக்கலாம். 9 minus 1 வந்து 8, d மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு, a அப்படியே போட்டுக்கலாம். 13 minus 1 வந்து 12d. இப்போ என்னடா பண்றதுன்னா நம்ம ரெண்டு டேர்ம் இருக்கிறதால கேன்சல் பண்ண முடியாது. இதே ஒரு டேர்மா மாத்திட்டோம்னா இங்க கொடுத்துருக்காங்கல்ல a is equal to 2d. அப்ப a-வும் ஒன்று தான், 2d-யும் ஒன்று தான். அப்ப இங்க a-ங்கிற இடத்துல நம்ம 2d போட்டுக்கலாம் இல்லையா? அப்படி போட்டா என்ன ஆகும்? a-ங்கிற இடத்துல 2d போட்டு 2d plus 8d plus 2d plus 12d இந்த மாதிரி மாறிடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஒரே வேரியபிள் தானே, dd வேரியபிள் தானே. இந்த பக்கம் கன்டினியூஷன் இந்த பக்கம் எழுதுனேன். 2d plus 8d எவ்வளவு? 10d. அப்புறமா 12d plus 2d plus 12d எவ்வளவு? 14d. இப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது நம்ம எப்படி கேன்சல் பண்ணலாம்? இந்த d மேல d 2d இருக்கிறதால கேன்சல் ஆயிடும். அப்புறம் 10/14 வரும். 10 ரூட்
டேபிள் 10 2 டேபிள் டிவைட் பண்ணால் 5 வரும். அதே மாதிரி 14 2 டேபிள் டிவைட் பண்ணால் 7 வரும். அப்போ என்ன எழுதிங்கன்னா ஆன்சர் வந்து 5/7. இப்படி எழுதிட்டு விட்டக்கூடாது. 5:7 எழுதிக்கிட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா 30 செகண்ட் சம் முடிச்சாச்சு. ஆன்சர் வந்து நமக்கு என்ன வந்துச்சு 5/7 வந்துச்சு. அதை நம்ம இங்கே எழுதிக்கிட்டோம். அடுத்து 33 சம் போகலாம்.